கூடி வந்திருக்கிற இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிக்கும்படி என்னோடு கூட நீங்களும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 1 நிருபம் 1 அதிகாரம் 8வது வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? யாரிடத்துல? யாரை காணல? இங்க எழுதிட்டு வர்ற முன்பின் உள்ள சூழ்நிலைகளை வைத்து பேதுரு இந்த சிதறிப்போன உபத்திரவங்களினால் சிதறிப்போன மக்களுக்கு எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் வந்து அவர்கள் தேவனை பல்வேறு மொழிகளிலே தேவனை ஆராதிப்பதையும் பேசுவதையும் கண்டு அநேக பேர் கூடி வந்தார்கள் அல்லவா? அவர்கள் ஏற்கனவே பண்டிகைக்கு வந்தவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு முந்தி வந்தவர்கள், இன்னும் போகலை. 3 பண்டிகையும் தொடர்ந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தவங்க இருக்காங்க. தூர இடங்கள்லேருந்து வந்தவங்க. அவங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பல பகுதிகளிலிருந்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த படிப்பறிவில்லாத இந்த இயேசுவின் சீடர்கள் எப்படி நம்முடைய பாஷைகளில் பேசுகிறார்கள் என்பதுதான். அங்கே யாரெல்லாம் கூடி வந்தாங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2வது அதிகாரம் 8வது வசனம், அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அந்நிய பாஷை என்பது இங்கே புரிய முடியாத பாஷை அல்ல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே படிக்கின்ற இந்த அந்நிய பாஷை இந்த 120 பேருக்கு அந்நிய பாஷையாக இருந்தது. ஆனால் கூடியிருந்தவர்களுக்கு அது அவருடைய ஜென்ம பாஷையாக இருந்தது, தாய்மொழியாக இருந்தது. அது கவனிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு சொல்லுகிற அந்நிய பாஷையும் அன்றைக்கு 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிற அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே ஒவ்வொருவரும் அவர்களுக்கு புரிய முடிந்தது அவர்களுடைய பாஷையிலே. பார்த்தரும் மேதியரும் ஏலாபித்தரும் மொசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கக்கூடிய லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அனைவரும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இதுதான் பெரிய பிரமிப்பை உண்டாக்கி சென்னைக்கு. இப்போ அநேக பாஷை பேசுகிறவர்கள், ஒரு 14 பாஷையை பேசக்கூடிய நாடுகள்லேருந்து வந்தவங்கெல்லாம் பண்டிகைக்கு வந்த யூதர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட வந்தவங்க வெல்விஷர்ஸ், இவங்க கூட உள்ள பெரிய இணை புரியாத நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க மொழியில் பேசினாங்க. இவங்களில் தான் அநேகம் பேர் இயேசுவை அந்த நாளில் ஏற்றுக்கொண்டார்கள் சொந்த ரட்சகராக. அன்றைக்கே 3000 பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் இன்னும் போகலை. இந்த பண்டிகையினுடைய உற்சாகம், இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த புதிய ரட்சிப்பின் அனுபவம், அவர்கள் அடைந்த இந்த கிறிஸ்தவ அனுபவம் அவர்களை திரும்பவும் தொடர்ந்து கேட்க வைத்தது. ஆகவே அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நீங்கள் 5000 பேர் புதிதாக திரும்பவும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி பண்டிகை அந்த உற்சாகமெல்லாம் முடிஞ்சு, இந்த கன்வென்ஷன் கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க மெல்ல தங்களுடைய ஊர்களுக்கு போகிறவங்க அங்கே போய் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராய் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ அனுபவத்தின்படி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஆங்காங்கே வீடுகளிலே கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் அங்கேருந்து வந்தவங்க இங்கே வந்து பண்டிகைக்கு வந்துட்டு திருப்பி போகிறாங்க சொந்த ஊருக்கு.
அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க போயிட்டாங்க. ஆனால் யூத விசுவாசிகள், இங்கேயே இருந்தவர்கள், எருசலேமை மையமாக வைத்து வாழ்ந்த யூத விசுவாசிகள் இருக்கார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் உபத்திரவம். இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? உபத்திரவம் மிகவும் பெருகிய போது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்தாங்க இல்லையா, அநேகம் பேர் வந்து அவங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. அந்த இடங்களுக்கு ஓடி போய் அங்கே நாம் பாதுகாப்பாக ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று அவர்களோடு இருந்த தொடர்பின் அடிப்படையில் அல்லது அவர்கள் இருந்த இடங்களை தேடி இப்படி போய்விட்டார்கள். இப்படி உபத்திரவங்களினால் பாடுபட்ட இந்த தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய சொத்துக்களை பறிகொடுத்த, தங்களுடைய அருமையானவர்களை உடைய உயிரை இழக்க ஒப்பு கொடுத்த இந்த யூத விசுவாசிகள் ஆசியா, கலாத்தியா, பித்தினியா, கப்பதோக்கியா தேசங்களில் அவர்கள் இப்பொழுது ஓடிப்போய் பாதுகாப்பை தேடிக்கொண்டார்கள். அவங்க அந்த இடங்கள்லாம் அகதிகளை போல தான் போயிருக்காங்க. ரொம்ப துக்கத்தோடு போயிருக்காங்க, ரொம்ப வேதனை இருக்குது, இழப்புகளின் நடுவில் அவங்க போயிருக்காங்க. அருமையானவர்களை இழந்திருக்காங்க, உடைமைகளை இழந்திருக்காங்க, சொந்த பந்தங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய இழப்பு தான். இப்படி இழப்புகளை குறித்து சிந்திக்கக்கூடிய இவர்களுக்கு வேதனைகளை மையமாக அவர்கள் யோசிக்கும் போது அவர்களுக்கு தான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் வேதனைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஆண்டவர் பரலோகத்தில் அழியாததும் மாசற்றதும் பாடாததுமாகிய சொத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இழந்ததை குறித்து நினைக்காதீங்க, பின்னோக்கி பார்க்காதீங்க, மேல் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 விதமான பாதுகாப்பு அரண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று விசுவாசத்தினாலே, இன்னும் ஒன்று தேவ பலத்தினால். இது 2 ரெட்டிப்பான உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. 2 அடுக்கு பாதுகாப்பு சொல்ல போனா, ஒன்று நீங்கள் இயேசுவின் மீது வைத்த விசுவாசம், மற்றொன்று தேவனுடைய பலத்தினால் நீங்கள் காக்கப்படுறீங்க. இதனால ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் துன்பம் அவசியமாக இருக்கு. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது தேவன் வைத்திருக்கிற திட்டம். பாடுகள் நமக்கு அவசியமாக இருக்கு. ஆனால் இது கொஞ்ச காலம்தான். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இது மட்டும்தான் சோதனை அப்படின்னு இல்லை. எப்படி வேணாலும் இருக்கலாம். மற்றவங்க இழிவாக பேசலாம், மற்றவங்களை எதிர்ப்பு காமிக்கலாம், உங்களுடைய நல்ல வேலையிலிருந்து உங்களை பணி நீக்கம் செய்யலாம், உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை ஓரங்கட்டலாம், ஒதுக்கலாம், உங்களுக்குள்ளதை அபகரிக்கலாம், உங்களை அடிக்கலாம், துன்புறுத்தலாம், உங்களில் சிலரை ஜெயிலில் பிடிச்சு போடலாம். பலவிதமான துன்புறுத்தல்கள். சிலருக்கு வியாதிகள் வரலாம், பலவிதமான பாடுகள் வரலாம், பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். விசுவாசம் பொன்னை விட ரொம்ப விலை கூடுனது. பொன் விலை கூடுனது தான், தங்கம் விலை கூடுனது தான். ஆனால் உங்கள் விசுவாசம் அதை விட விலை கூடுனது. ஆக அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதே அக்கினியினால் சோதிக்கப்படும் போது அழிந்து போகிற பொன், இங்கே லாஜிக் என்ன? அழியாத விசுவாசம் நிச்சயம் சோதிக்கப்பட வேண்டும் அல்லவா? அழிந்து போகிற பொன்னே சோதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அதனுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்கு. அப்படியானால் அழியாத விசுவாசம், விலை கூடின விசுவாசம், அது சோதிக்கப்பட வேண்டாமா? கட்டாயம் சோதிக்கப்படும். பொன் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படும் போது அதனுடைய மதிப்பு கூடுகிறது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாக காணப்படும். அது உடனே இங்கே பார்த்துட முடியாது. ஒரு நாள் இயேசு வெளிப்படுவார். அதான் முந்தின வசனத்தில் இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர்
வைத்திருக்கக்கூடிய கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்திற்கு கனம், புகழ்ச்சி, மகிமை உண்டாகும்படி அது காணப்படும். இந்த இயேசுவை இப்படிதான் சொல்றார். இந்த இயேசுவை அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள், காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். உண்மைதானா? கண்டாங்களா? காணலியா? பேதுரு இயேசுவோட கூட நடந்தவர். 3.5 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தது. ஆனாலும் போக போக நாட்கள், அவரோட கூட இருந்த நாட்கள்ல ரொம்ப இயேசுவை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏற்றத்தாழ்வுகள் நிறைய வருது. ஒரு நேரத்தில் அவங்க நினைக்கிறாங்க இவர் உண்மையிலேயே தேவன் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு நேரம் இவர் யாரோ, என்ன இப்படி நடக்குதே, இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து பல்வேறு சிந்தை குழப்பங்களுக்குள்ள மாறிடுறாங்க. ஒரு நேரம் அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இன்னொரு நேரம் சந்தேகப்படுறாங்க. இவர் தான் மேசியாவா? சந்தேகம் வருகிறது. ஒரு நேரம் அவரு மகா அற்புதங்களை செய்கிறாரு, பேசுறாரு, இதையெல்லாம் கேட்குறவங்க இன்னொரு நேரம் நான் சிலுவையில் அறையப்படுவேன், பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை நிந்திப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், என்னை கொண்டு போய் சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுப்புவேங்கிறது அவங்களுக்கு புரியாமல் போச்சு. அப்போல்லாம் என்ன இப்படி பேசுகிறாரு, மேசியாவாக இருந்தால் இப்படி பேசுவாரா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ கைது பண்ணுவாங்கன்னு கனவுலே அவங்க நினைக்கல. ஆனால் ஒரு ராத்திரி கனவு, ஒரு நடுராத்திரியில் கைது பண்ணிட்டாங்க. ஐயையோ அதிர்ச்சி! பேதுரு உடனே கத்தியை எடுத்து அந்த தூக்க வரியில விட்டு விளாசுறார். அது எப்படியோ போய் ஒருத்தனுடைய கழுத்துக்கு போய் குறி வச்சிருக்கலாம், காதுக்கு போயிடுச்சு. இப்பவும் இயேசு யுத்தம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாங்கிறார். புரியல. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பயம் ஏற்பட்டுச்சு. வெகு தூரத்தில் இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. தூரத்தில் இயேசுவை பின்பற்றி கொண்டே போனார். இந்த இயேசுவுக்கு என்ன நடக்க போகிறது? இந்த இயேசுவுக்கு என்ன நடக்கும்? அவரை கொண்டு போகிற இடமெல்லாம் தூரத்தில் போறார். இயேசுவை உள்ளே கொண்டு போய் விடுகிறதுக்கு முன்னமே 3 இடத்துக்குள்ள விசாரணை முடித்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய வீட்டில், பிரதான ஆசாரியனுடைய மாமனாருடைய வீட்டில், அது மட்டும் இல்ல ஆலோசனை சங்கம் விடுகிறதுக்குள்ள கூடிருச்சு. இவங்க எல்லாம் விசாரணை பண்ணும்போது அந்த வெளியில முற்றத்தில் உட்கார்ந்து அவரு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தார்னு போட்டிருக்கு. அங்கேயே 3 முறை இயேசுவை மறுதலித்து விட்டார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இயேசுவை சபித்தார் இவங்க நம்புவதற்காக. அவங்க நம்பணுமே. இவர் இயேசுவோடு கூட இருந்தவங்கன்னு சொல்லும் போது இல்லை இயேசுவோடு கூட இருந்தவன் நான் கிடையாது, என்ன மாதிரி வேற ஆள் இருந்திருப்பாங்க, நான் கிடையவே கிடையாது, அவர் யாரோ எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, இயேசுவை சபித்தார். இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கலாம். சபித்தார், சத்தியம் பண்ணினார். இயேசுவை திரும்பவுமாய் விசாரணைகள் 3 முடித்த பிறகு அவரை திரும்ப வெளியில கொண்டு வந்து அடுத்து பிலாத்துவிடத்தில் கொண்டு போறாங்க. இயேசுனுடைய கண்கள் அப்பொழுது பேதுருவை சந்தி. இயேசு பேதுருவை திரும்பிப்பார். 2 பேருடைய கண்களும் சந்தித்தது. நடந்தது என்ன தெரியுமா? இந்த மனுஷன் போய் தனியாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப அழுதான், மனம் கசந்து அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய மாற்றம். என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி, நான் பதறி செய்த எல்லாவற்றையும் மன்னிங்கன்னு சொல்லி அவன் கேட்டு ஒரு பெரிய மன்னிப்பை இயேசுவிடம் பெற்றுக்கொண்டான். பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. இந்த பேதுரு, நான் சொல்லட்டுமா, அப்பதான் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லலாமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் இந்த மனுஷன். அவர் இப்போ சராசரி மனுஷன் இல்லை, சாதாரண மனுஷன் அல்ல. அவருக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு
அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இயேசுவே ஜீவிக்கிற தேவன், மேசியா என்று ஆணித்தரமாக பிரசங்கித்தார். இவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் 3000 பேர் உடனடியாக ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசினாரு, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பேதுருக்குள்ள ஏற்பட்ட மாற்றமே பெந்தேகோஸ்தே நாளைக்கு பிறகுதான். இயேசு உயிரோடு எழுந்ததையெல்லாம் அவர் பார்த்தார். பேதுரு முதல்ல போனாரு, புரிஞ்சு பார்க்கும்போது சில பெண்கள் தான் முதல்ல இயேசுவை சந்திச்சாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை. அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை சந்தித்தோம், அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு. யோவானும் பேதுருவும் வேக வேகமாக ஓடுனாங்க. உள்ளே போய் பார்த்த போது யோவான் முந்தி போயிட்டாரு. பேதுரு கொஞ்சம் வயசான ஆள் இல்லையா, அவரோட கூட போட்டியில் ஓட முடியலை, பிந்தி போகிறார். உள்ளே போய் பார்த்தா துணி மட்டும் அழகாக அடுக்கி வச்சிருக்குது, மடக்கி ஒழுங்காக அடுக்கி வச்சிருக்கு. அதைத்தான் பார்த்தாங்க. இப்பவும் அவங்களுடைய சந்தேகம் தீரலை. ஆனால் அன்றைக்கு சாயங்காலம் இயேசு கிறிஸ்து அங்கே 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆயிட்டார். யார்? தோமா. பாக்கி 10 பேர் கூடி இருக்கும்போது அவர் கூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நம்மை வெளிப்படுத்தினார். அது பிறகு நீங்கள் கவனிங்க, 40 நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து அநேக முறை இவர்களுக்கு தரிசனமாகி அநேக விஷயங்களை பேசினார். இதுக்கடையில் பேதுரு திரும்பவும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிட்டார். உடனே கொஞ்சம் பேர் கூட இருந்தவங்க நாங்களும் வருகிறோம் அப்படின்னு போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க கலிலேயா கடலில். அதே சம்பவம் ஆரம்பத்தில் நடந்து திரும்ப நடக்குது. வலையெல்லாம் போடுறாங்க, ஒன்றுமே அகப்படலை. திரும்பி வர்றாங்க, இயேசு கரையில் நிற்கிறாரு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு உண்டான்னு கேட்குறாரு, இல்லைன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ உங்கள் வலது பக்கமாக போடுங்கிறாரு. 153 மீன்கள் கிடைக்கிறது. ஒருவேளை இது 153 நாடுகளை குறிக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்னைக்கு 210க்கு மேலே நாடுகள் இருக்கு. அன்னைக்கு ஒருவேளை நாடுகள் குறைவாக இருந்திருக்கலாம். சரி, அப்படி ஒரு சின்ன கற்பனை இருக்கிறது, அவ்வளவுதான். ஏன் 153 அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இருக்கட்டும், எனக்கு தெரியலை. இந்த மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து திரும்பவும் அவங்களுக்கு நல்ல பொரித்த மீனும் நல்ல ரொட்டியும் ரெடி பண்ணி வச்சிருந்தார். இப்படி அவங்கள திரும்பவும் உயிர்ப்பித்தார், தேற்றினார். இப்படி போகக்கூடிய இவர்களை இயேசு அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு, தலைகளை மாறிடுச்சு. என்ன பெரிய மாற்றம்! பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, எவ்வளோ பெரிய வெற்றியின் வாழ்க்கை அது. மாறிட்டாங்க. இப்படி இயேசுவை பார்க்குற வாழ்க்கை அனுபவம் பேதுருவுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு 120 பேர் மேலே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் இல்லையா, அவங்க இயேசுவை பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய சத்தத்தை கேட்ட இந்த மக்கள் இயேசுவை அறியலை, பார்க்கல. அன்னைக்கு 3000 பேர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தருமே இயேசுவை கண்ணால பார்க்கல, ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டார். ஒரு 10 நாளைக்கு முந்தி இந்த 120 பேரும் பார்த்த மாதிரி அவங்களால பார்க்க முடியலையே. ஒரு 10 நாள் வித்தியாசத்துல இயேசுவை பார்க்க முடியாம. ஆனா இயேசுவை நாங்க பார்த்தோம், அவர் கூட இருந்தோன்னு ஆணித்தரமா பேசுறாங்க இவங்க. ஆனா இந்த ஜனங்களுக்கு இப்ப இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யாருக்கும் இயேசுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இவங்க பிரிஞ்சு அங்கங்க போயிருக்கிறாங்க. பாருங்க, அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இத பேதுரு கண்டு அன்பு கூர்ந்திருக்கிறார், பார்த்திருக்கிறாரு. இயேசுவை நல்லா தனிப்பட்ட விதமா தெரியும். நிறைய இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையில நடந்த நல்ல விவாதங்கள், நல்ல சம்பவங்கள் நிறைய இருக்கு. சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் இருக்குது. கண்டாரு, அனுபவிச்சாரு, கூட இருந்தாரு, ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாங்க, ஒன்னா பயணம் செஞ்சாங்க, ஒன்னா படுத்து தூங்குனாங்க. ஆனா அந்த பாக்கியம் இந்த ஜனங்களுக்கு கிடைக்கல. இப்ப புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் 10 நாள் வித்தியாசத்துல, ஒரு 10 நாளைக்கு முந்தி இயேசுவை பார்த்திருந்திருக்கலாம். அவர் அநேகருக்கு காட்சி கொடுத்தார். ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு காட்சி கொடுத்தார்னு போட்டிருக்கு.
500 பேர். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 500 பேர் கூடியிருந்த இடத்துலையும் காட்சி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு முடியலை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது இயேசுவின் மீது அன்பு கூறுகிறார்கள். நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த தோமா மட்டும் பல நேரம் இல்லாமல் போயிட்டார். தோமா மட்டும் அந்த கூட்டத்திலே இல்லை, எங்கேயோ போய் தனியாக ஒளிஞ்சுக்கிட்டார் போல இருக்கு. யார்கிட்டையும் அவர் இருக்கிற இடத்த சொல்லாமல் அவர் ரகசியமாக எங்கேயோ மறைவான இடத்துக்கு போயிட்டார், தலைமறைவாயிட்டார். இயேசு கிறிஸ்து பலருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு, காணோம். உயிர்த்தெழுந்த அதே இயேசு கிறிஸ்து அதே நாள் அதே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் 10 பேர் கூடியிருக்கும் போது அவர்களுக்கு தரிசனமானார், அங்கே இல்லை. அடுத்து திங்கள், செவ்வாய், புதன் இப்படியெல்லாம் ஆகிட்டே இருக்கு. தோமாவை காணுங்க. 8 நாளைக்கு பிறகு இப்போ தோமா இவங்களோட சேர்ந்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இயேசுவை குறித்து ஆச்சரியமூட்டக்கூடிய, அதிர்ச்சி அடையக்கூடிய உண்மை சம்பவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசு எங்கள் கூட பேசினாரு, கூட இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம். எம்மாவு சீடர் சொல்கிறாங்க, இந்த 10 சீடர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் நம்பவே மாட்டேன்ட்டார். என்ன சொன்னார்? நான் கண்டாலன்றி, பார்த்தாலன்றி, என் சொந்த கண்களால் பார்த்தாலன்றி அவருடைய காயங்களில் அந்த காயங்களில் என் விரலை போட்டு பார்த்தாலன்றி நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டார். தோமா பார்த்தா கூட பாய் தான் நம்புவார், பார்க்காம நம்பவே முடியாதுன்ட்டாரு. என்னென்னமோ சொன்னாங்க, பெண்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆச்சரியமா தான் இருக்குது, நம்ப மாட்டேன். இவருக்காக இயேசு கிறிஸ்து இன்னொரு முறை தரிசனமாக வேண்டியதாக இருந்தது. 8 நாளைக்கு பிறகு அவரும் இருக்கிறார். இப்போ 11 சீடர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல இயேசு வந்து நின்று அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்போ தோமாவை மட்டும் தனியாக கூப்பிட்டார். கொஞ்சம் முன்னாடி வாப்பாடினார். என்னை பார்க்குறியே, நான் வெறும் ஆவி அல்ல, தொட்டுப்பாரு அப்படின்னார். தொட்டுப்பார். அப்போ அவருக்கு மாம்சம் இருக்குது, எலும்பு இருக்குது, உன் விரல என் விழாவில் போட்டுப்பார் அப்படின்னு சொல்றார். தழும்புகள் இருக்கிறது, காயங்கள் இல்லை. இப்போ இந்த இயேசுவுக்கு ரத்தம் இல்லை, ஆனால் இவர் ஒரு ஆவியும் அல்ல, மாம்சத்தோட ஒரு எலும்போட நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், சராசரி மனுஷனுமாய் நிற்கிறார். அதே இயேசு, அதே அச்சடையாளம் உள்ள அதே இயேசு. இவர் அப்படியே பதறிட்டாரு. என் ஆண்டவரே, என் தேவனே, அவ்வளோதாங்க அவருடைய ஜெபமே. என் ஆண்டவரே, என் தேவனே முடிச்சுக்கிட்டார். அன்றைக்கு இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரா அன்றைக்கு பிடிச்சது தான் என் ஆண்டவர், என் தேவன். அந்த மனுஷன் அந்த இயேசுவுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்து அவர் இந்த கடலோரங்கள் எல்லாம் நடந்து தெரிந்து சென்னை பட்டணத்தில் போய் இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்லி 20 ஆண்டுகள் நம்முடைய இந்தியாவில் இயேசுவுக்காக அவர் தொண்டு செய்து அங்கே அவர் கல்லறிந்து மற்றும் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் மரித்தார். அவருடைய கல்லறை இன்னைக்கும் இங்கே தான். அவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20:29 20:29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்க எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. நான் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு 40 நாள் ஒரு முறை என்னுடைய ஆரம்ப நாட்களில் முயற்சி பண்ணேன். 40 நாள் ஒரே இடத்துல போய் இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும்
அவர் எனக்கு தம்முடைய முகத்தை காமிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் காத்திருந்தேன். 40 நாள் 39 நாள் முடிஞ்ச பிறகும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. 39 முடிஞ்ச பிறகும் ஒரு நாள் இருக்குது, கடைசி நேரத்தில் நாள்லையாவது ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுப்பார் என்று. கடைசி நாள்லேயே அந்த அறைக்குள்ளே போனேன். யாரும் இல்லாத ஒரு பாழடைஞ்ச கட்டடமாக இருந்தது, பயன்படுத்தப்படாத ஒரு கட்டடம். ஆகவே யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. அதில் போனேன், சுற்றி பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எங்கே இருந்தாவது ஆண்டவர் தம்முடைய முகத்தை காமிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடிஞ்சு போன கட்டட இடிபாடுகளின் அந்த ஓட்டைகள்லேருந்து அவர் முகத்தை காமிப்பார்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் அங்கே ஒரு குழுவோடு சேர்ந்து இருந்தேன். அதனால் அவங்க நியமித்த அந்த திட்டமிட்ட வேலைகளை செஞ்சாகணும். ஆனால் எனக்கு கிடைச்ச ஓய்வு நேரத்தில் தான் நான் 40 நாள் அதே இடத்துல போயிட்டே இருந்தேன். அந்த 40ஆவது நாள் அந்த திட்டமிட்ட நேரம் முடிகிற வரை காத்திருந்தேன். சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இயேசுவனுடைய முகம் தோன்றவே இல்லை. ஏமாற்றத்தோட கவலையோட அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தேன். ஒரு சின்ன மெல்லிய சத்தம் இதுதான் கேட்டது. என்னன்னா, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்களும் நானும் ஒருவேளை நினைக்கலாம், ஜஸ்ட் மிஸ்ட், ஐயோ எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. இந்த ஜனங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பேதுரு சொல்றாரு இயேசுவை நான் பார்த்தேன்னு, தோமா சொல்றாரு இயேசுவை நான் பார்த்தேன்னு, யாக்கோபு சொல்றாரு இயேசுவை நான் பார்த்தேன்னு, எல்லாரும் இயேசுவை பார்த்தேன்னு சொல்றாங்க. நான் பார்க்கலையே, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சே, ஐயையோ இழந்து போயிட்டனோ, சே ஒரு 10 நாளைக்கு முந்தி வந்திருந்தேன்னா பார்த்துருக்கலாமே, அவர் எப்படி இருப்பாரோ, அவர் கொஞ்சம் பார்த்துருக்கலாமே, அவர் பேச்சை கேட்டிருக்கலாமே, வாய்ப்பை நழுவ விட்டேன் போல இருக்கு அப்படின்னெல்லாம் நினைக்கிறவங்க ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டு விசுவாசிப்பதில் என்ன மேன்மை இருக்கிறது? கண்ட பிறகு விசுவாசிக்கணுங்கிற அவசியம் என்ன? தேவையே இல்லையே. கண்டதை விசுவாசிக்கணுமா? காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியம். காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியம். உங்களுக்கு எனக்கும் இயேசுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை சிலருக்கு ஆண்டவர் இன்றைக்கும் தரிசனம் கொடுக்கிறார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், இயேசு என் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை துவங்கி வைத்தார். அவர் என் ஆண்டவர், அவர் என்னுடைய இரட்சகர். ஒரு நாள் என்னோடு கூட பேசினார், என் பாவங்களை உணர்த்தினார், எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். என் வாழ்க்கை திருப்பி போடப்பட்டது, என் திசை மாறியது. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள், நோக்கங்கள் அத்தனையும் மாற்றி அமைக்கப்பட்டது. நான் மறுசீரமைக்கப்பட்டேன், மறுமலர்ச்சி அடைந்தேன். என் பாவங்களை இயேசு மன்னித்தார் என்ற நிச்சயம் எனக்கு கிடைத்தது. அவரோடு நான் ஆரம்பித்த அந்த புதிய வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், ஆனால் பார்க்கலையே. ஆனால் அவர் பேசுகிறார், அவர் நடத்துகிறார். அவர் அதிசயமான, அவர் பார்க்க முடியலை, பரவாயில்லை. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மனுஷரால் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாயிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது எல்லாரும் கண்டார்கள். அவருடைய காலத்தில் அவர் தேவனுடைய தற்சூர்வமானவர். சேம், அதே செராக்ஸ் இல்லை, அதே காப்பி தாங்க, அதே தான், அப்படியே இந்த பூமியிலே வந்தார். ஆண்டவருக்கு உருவம் இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க. உருவம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்களும் நானும் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முடியாது, அதுதான். ஆனால் அவருக்கு உருவம் இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? அவர் தன்னை போல ஆதாமை உருவாக்கினார். தன்னை போல தான் ஆதாமை உருவாக்கினார். தம்முடைய சொந்த சாயலில், தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்கினார். இன்றைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? எப்படி அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே இயேசு அப்படியே திரும்பி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆக அவருடைய கைகளில் இன்றைக்கும் அந்த தழும்புகள் இருக்கிறது, அவருடைய கால்களில் இன்றைக்கும் அந்த தழும்பு இருக்குது, அவருடைய விழாவில் அந்த தழும்பு இருக்குது, அவருடைய சரீரம் முழுவதும் காயத்தின் தழும்புகள் இருக்கிறது. நீங்களும் நானும் அதை பார்க்கலாம். நம்ம விட்ட நிரந்தரமான செயல் அது. இயேசுவனுடைய சரீரத்தில் மனுஷன் ஏற்படுத்தின காயங்களுடைய நிரந்தர தழும்புகள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இரட்சகர், அது அவருக்கு அடையாளம், நம்முடைய இரட்சகரின் அடையாளம் அது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. அவர்தான் நம்மளை முந்தி அன்பு கூர்ந்தார், அவர்தான் நம்மளை முந்தி நேசித்தார், அவர்தான் நம்மளை முந்தி தெரிந்து கொண்டார். 15வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாமல்ல, அவர்தான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 15:16 நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னில் அன்பு கூறவில்லை, நான் உங்களில் அன்பு கூர்ந்தேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை தேடி வந்தது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிபந்தனையற்றது. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் சத்துருக்களாக இருக்கையில், நாம் பலனற்றவர்களாக இருக்கையில், நாம் அவருடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கையில், அவருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருக்கையில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை தேடி வந்தது. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையே கிடையாது. நீ இப்படி இருந்தால் தான் உன்னை நான் நேசிப்பேன் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. நிபந்தனையற்ற அன்பு. எப்படி நீ சாக்கடையில் கிடக்கிறியோ அப்படியே நீ என்கிட்ட வாடுதான் சொல்ல. நீ சுத்தமான பிறகு உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலை, உன்னை கழுவிட்டு வா நான் உன்னை அங்கீகரிக்கிறேன் தூக்கிக்கிறேன்னு சொல்லலை. என்னை தூக்க அவரே சாக்கடைக்குள்ள குதிச்சு தூக்கினார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எவ்வளோ விலையேற பெற்ற அன்பு, எவ்வளோ ஒரு நித்தியமான அன்பு. உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் அன்பு வச்சார்னா, உங்களையும் என்னையும் உருவாக்குறது உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டமிட்டிருந்தார். உங்கள் ஃபேஸ், உங்களுடைய முகம் இப்படியெல்லாம் இருக்கும்னு அவருக்கு முந்தையே தெரியுமே. உங்கள் நிறம் இப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியுமே. நீங்கள் இந்த ஊரில் தான் பிறப்பீங்கன்னு தெரியுமே, இந்த பெற்றோருக்கு தான் பிறப்பீங்கன்னு தெரியுமே, அவருக்கு தெரியுமே. உங்களுக்கு போடப்படுகிற பெயரெல்லாம் தெரியுமே. அவர் உங்களை நித்தியமாய் நேசித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை நேசித்தார். உங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மறைவான பெரிய திட்டமாக இருக்குது. மனுஷனை பற்றி அவர் வச்சிருந்த பெரிய உன்னதமான திட்டங்களை பாருங்க. இப்படி ஒரு பூமியை உண்டாக்கி, இப்படி பொம்மைகளை மண்ணிலிருந்து உருவாக்கி, அவர்களுக்கு ஜீவன் கொடுத்து, தம்முடைய சொந்த சுவாசத்தை அவனில் ஊதி, அவனை ஜீவாத்மாவாக்கி, அவனோட கூட பேசணும், அவனோட கூட உலாவணும், அவனுக்கு ஒரு நித்திய திட்டத்தை ஏற்படுத்தணும், அவரோட கூட வச்சு நித்தியமா எப்போதும் சந்தோஷப்படணும். அவர் வச்சிருக்கிற நித்திய தீர்மானம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு நிபந்தனையற்றது, யாகமான அன்பு. யாகமான அன்பு இயேசுவினுடைய அன்பு இல்லை. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தம்முடைய ஒரே குமாரன் என்று பாராமல் தம்மையே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகவில்லை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய அன்பு எவ்வளவு குறைவுள்ளது. தேவனுடைய அன்பு நிறைவான அன்பு. அவர் நம்மை நேசித்தார். இப்போ பேதுரு எழுதுறாரு, உங்களுக்கு அவரை நேரடியாக பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல, நான் பார்த்தேன், உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு அவரை பார்க்காமலே அன்பு கூறுகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்? இந்த பேதுரு, இந்த அப்போஸ்தலர்கள் அல்லது அங்கே இருந்த 120 பேர் ஏற்கனவே இயேசுவை சந்தித்தவர்கள், அவர்கள் எல்லாரும் ஆடித்தரமாக அவர்கள் பேசுகிறார்கள்.
பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற அந்த வல்லமையில எல்லாமே பார்த்த மாதிரி தெரியுது. சிலுவையில் இயேசு அறையப்பட்டது அவளுக்கு முன்னாடி காட்சி போல காண்பிக்கப்படுகிறது பேசும்போதே. அன்னைக்கு ப்ரொஜெக்டர் இல்லை, அன்னைக்கு டிவி இல்லை, ஸ்மார்ட் டிவி கிடையாது, அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய சேனல்கள் கிடையாது. ஆனால் இயேசுவை அவர்கள் பார்த்தது போல் இருந்தது அவர்களுக்கு. சிலுவையில் அறையப்பட்டதை பற்றி பேசும்போது நேரடியாகவே அவர்கள் அதை பார்க்கின்றது போல அவர்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மெய் மனஸ்தாபப்பட்டு நொறுங்கின இருதயத்தோடு இயேசுவுக்கு தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள். இப்பொழுது இயேசுவை அவர்கள் நேசிக்கிறார்கள். அன்புங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி இல்லைங்க. லவ் இஸ் நாட் சிம்பிளி an எமோஷன். அதை விட தாண்டி போகுது. வெறும் ஒரு உணர்வு இல்லை, இது வேண்டும் என்று திட்டமிட்டு விரும்பி நான் அவரை நேசிக்கிறேன். அந்த என்னுடைய மனதிலிருந்து திட்டமிட்டு நான் நேசிக்கின்ற ஒரு உறுதியான செயல் அது. இது அன்பு செயலில் வெளிப்படுவது. இந்த அன்பு செயலில் வெளிப்படுத்தப்படும். வெறும் உணர்வு அல்ல, வெறும் வாயில் பேசுறது இல்லை. நம்ம யாரை அன்பு கூறுவோம்? தோற்றத்தை வச்சு அன்பு கூறுவோம் இல்லையா? அப்புறம் அவங்களுடைய பேக்ரவுண்டை வச்சு நம்ம அன்பு கூறுவோம். பார்த்ததுனால நம்ம நேசிப்போம். அவங்களுடைய பின்னணியங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம அன்பு கூறுவோம். இந்த அன்பை பற்றி இங்கே எழுதலை. இதெல்லாம் மனுஷிக அன்பு. இங்கே சொல்லியிருக்கிற அன்பு அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு. இந்த வார்த்தை நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரை அன்பு கூறுகிறீர்கள்னு போட்டிருக்கிறது இல்லையா? இந்த இடத்துல உபயோகிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க பதம் அகாப்பே லவ். அகாப்பே அது உயர்தரமானது, அது தெய்வீகமானது. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். மனுஷனுடைய அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷிக அன்பு எப்போதுமே எதிர்பார்ப்பு நிறைந்தது. நீ இப்படியெல்லாம் செஞ்சா நான் உனக்கு இப்படி செய்வேன், நீ செய்யலையா நானும் செய்ய மாட்டேன் இல்லையா? நல்லா நேசித்து உயிருக்கு உயிராக நேசி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அப்புறம் என்ன ஆகிடுது? நிறைய நிபந்தனைகள் எல்லாம் வச்சு கடைசியில் இப்படி இல்லையா, முடியாது, வா விவாகரத்து வாங்கிக்கலாம், கோட்டுக்கு போகிறாங்க. மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த மகத்தான அவருடைய மாண்பு இல்லையா? மன்னிப்பு. அவர் மன்னிப்பதிலும் மகத்துவம் உள்ளவர், மனதுருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர். இதை புரிஞ்சுக்கிட்ட மனுஷன், இதை அனுபவித்த மனுஷன் ஒரே நிமிஷத்தில் பிரச்சனையை தீர்த்தரும். மன்னிப்பு. மன்னிப்பு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வார்த்தை மன்னிப்பு. நிறைய பேருக்கு பிடிக்காத வார்த்தையாக இருக்கும் மன்னிப்பு. மனம் திரும்புகிற எந்த பாவியையும் அவர் தம்மிடமாய் சேர்த்து கொள்ளுது. மெய் மனஸ்தாபப்படுகிற எந்த பாவியாக இருந்தால் என்னிடத்தில் வரும் எந்த பாவியையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி. பேதுரு பாருங்க, மறுதலிச்சாரு, தெரியாதுன்னு சொன்னாரு, சத்தியம் பண்ணாரு, சபிச்சாரு இயேசுவை. என்னெல்லாம் சொல்லி சபிச்சாரோ தெரியல. அவங்க நம்புறதுக்காக இதெல்லாம் செஞ்ச பிறகு அவர் மெய் மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து அழுத போது இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்க. நிபந்தனையற்ற ஒரு அன்பு, தடை செய்ய முடியாத, அணை கட்ட முடியாத தெய்வீக அன்பு, யாகமான தேவனுடைய அன்பு. அவரை வாலண்டியராக நேசிக்கிறாருங்க. தியாகமான அவருடைய அன்பு. அந்த அன்பு தான் இங்கே அகாப்பேன்னு போட்டிருக்கு. இந்த அன்பு நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கொரிந்தியர் ரோமரில் 5வது அதிகாரம், ரோமர் 5:5 எழுதியிருக்குது. இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பங்கிடுகிறார், பரிமாறுகிறார். பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். So God's love is imparted. அது எனக்குள்ள ஊற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரால். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இயேசுவை காணாமல் இருந்தும் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். மனுஷிக அன்பை கலந்துடக்கூடாது. எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு அன்பை கலந்துடக்கூடாது. அது மனுஷிக அன்பு. ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிடக்கூடாது. அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் அந்த அன்பல்ல. நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டார். என்ன நடக்கட்டும், சூழ்நிலை எப்படியெல்லாமோ மாறட்டும். நான் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன். அருமையானவர்களை இழக்க கொடுத்துருக்கேன். ஊரு விட்டு ஓடிட்டேன். எல்லாரும் என்னை துரத்தி அடிச்சிட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. நிறைய பாடுபட்டேன், சிறைச்சாலையில் கடந்தேன். ஆனால் நான் இயேசுவை நேசிக்கிறேன். காரணம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பு விசேஷித்தது. அவர் எனக்கு காண்பிச்ச அந்த அன்பு, அவர் என்னுடைய இருதயத்தில் ஊற்றின அந்த அன்பு, அதனால் அவரை நான் நேசிக்கிறேன். அவரை காணாதிருந்தும் அவரில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அவரை தரிசியாமல் இருந்தும் நீங்கள் பார்க்கல. தரிசனம் ஒருவேளை நமக்கு மற்றவங்களுக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியலாம். நம்ம மட்டும் இருக்கும்போது ஒருவேளை பார்க்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்ச்சியாக இருக்கலாம். அதுவும் கூட கிடைக்கல அநேகருக்கு. அப்படியும் அநேகர் பார்க்கல. ஆனால் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தானே? நம்ம ஆண்டவரை பார்க்கல, ஆனால் அவர்கள் அன்பு கூறுகிறோம். அவரை நீங்கள் தரிசிக்கலை. உங்கள் நிறைய பேருக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் பேசுகிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக பேசுகிறார். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு வேணால் பிரிச்சறிய தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறார். உங்கள்கிட்ட கட்டாயமாக பேசுகிறார். உண்மையிலே பேசுகிறார். கொஞ்சம் அதை பிரிச்சறிய தெரிஞ்சுக்கிடுங்க. எப்படி பிரிச்சறிகிறது? இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க அங்கேருந்து வருகிற சத்தம் இந்த வசனத்தின்படி சரியானது தானான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட முடியும். நீங்கள் கேட்ட இந்த வேத சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் பேசுகிறது உங்களுக்கு புரியும். என் கூட இப்படி தான் பேசுகிறார். நான் தினசரி தேவனுடைய இந்த உணர்த்துதலை நான் அடைகிறேன். அநேக நேரங்கள் அடைகிறேன். அநேக நேரங்கள், அவ்வப்போது, அடிக்கடி, பல நேரங்களில் அதை நான் உணர்றேன். இது ஆண்டவர் என்னை உணர்த்துறாருங்கிறது எனக்கு தெரியுது எனக்கு. இதெல்லாம் எதில் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்த நடக்கைக்காக ஆண்டவர் எடுக்கிற முயற்சி என்பதை நான் வருகிறேன். சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப புரிகிறது கஷ்டம்தான். ஆனால் என் பரிசுத்த நடக்கை, அன்றாட பரிசுத்த நடவடிக்கைகளில் ஆண்டவர் என்னோடு கூட அடிக்கடி பேசுகிறார். அடிக்கடி பேசு. இன்னைக்கு கூட காலையில் எழுப்பி கொஞ்சம் செய்தி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு சின்ன உணர்வு, போதும் நீ ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை, வேதத்தை பாரு. இந்த சின்ன உணர்த்தல் எனக்கு கிடைச்சதுங்க இன்னைக்கு. எனக்கு தெரியும் இது அவருடைய சத்தம் தான். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதைத்தான் நான் சொல்கிறேன். அவர் பேசுகிறத நான் கேட்குறேன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். நிறைய தடவை இந்த மாதிரி, ஒரு நாளில் பல தடவை நான் கேட்குறேன். இது மாதிரி என்னுடைய பரிசுத்த நடக்கைக்காக அவர் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்து அடிக்கடி அவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னை பரிசுத்தமாக பாதுகாக்க அவர் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக என் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருந்து பேசிகிட்டு இருக்காரு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நிறைய தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு சில நேரம் பல நாளாக ஆகிடுது.
இது ஆண்டவருடைய சித்தமானதா சித்தம் இல்லையான்னு தெரியறதுக்கு. உங்களுக்கு கூட சீக்கிரம் தெரியும், எனக்கு அப்படி சீக்கிரம் தெரியறதில்ல. நான் பல நேரங்களில் கலக்கம் அடைகிறேன், குழப்பம் அடைகிறேன், அதெல்லாம் இருக்கு எனக்கு. ஆனால் என் பரிசுத்த நடக்கை ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறத, என்னை சீராக நடத்த அவர் விரும்புகிறத நான் உணரத்தான் செய்கிறேன். உறுதியான தகவல் அது. இந்த ஆண்டவர் என்னைக்கு என் கூட பேச ஆரம்பித்தாரோ 1979 வருஷம் ஒரு சாயங்காலத்தில் அந்த சத்தம், அதிலிருந்து அந்த சத்தம் நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாரும் அதனால சரியாக செய்கிறேன் கீழ்ப்படுகிறேங்கிற அர்த்தம் அல்ல. அநேக நேரங்களில் நான் அதையும் தாண்டி கீழ்ப்படியாமல் போகிறேன். ஆனால் என் மேலே ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு அடிக்கடி ஆச்சரியத்தோடு நன்றி சொல்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி முரட்டாட்டம் உள்ள என் மேலே திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறார். சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருக்கார். சொன்ன விஷயத்திலேயே தான் திரும்ப திரும்ப எனக்கு பொறுமையோடு பேசுகிறார். எந்த விஷயத்தில் நான் தப்பு செய்கிறேனோ, எந்த விஷயத்தில் அவர் என்னை திருத்துறாரோ, அதே விஷயத்தை நான் திரும்ப 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 செய்கிறேன். அவர் என்னை திரும்ப 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 திருத்திட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் என்னை கைவிடல். அவர் சலிச்சுக்கிடலை. என்ன பொறுமை அவர். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் பரிசுத்த நடக்கையில் நடத்துவதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவர் முயற்சிக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரை நீங்கள் ஒருவேளை தரிசியாமல் இருக்கலாம், உங்கள் சொப்பனத்தில் கூட நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அவர் மீது விசுவாசம் வைக்கிறீர்கள். விசுவாசம்னா என்ன? பிஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விசுவாசத்திற்கு. அப்படின்னா என்ன? விசுவாசம்னா வெறும் தலையறிவு இல்லைங்க. தலையில் நீங்கள் சில சத்தியத்தை கேட்டீங்க, சில கொள்கைகளை நீங்கள் நம்புறதை பற்றி பேசலை. அதுக்கு மேலே வெறும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நம்புறீங்க, கண்மூடித்தனமாக நம்புறீங்க, அதல்ல. இது ஆக்கப்பூர்வமான தெளிந்த சிந்தையோட எல்லா விதத்திலும் சீரான சரியான அறிவை அடைந்து அதன் அடிப்படையில் நீங்கள் அவரோட உறவை வளர்க்கிறது சொல்லியிருக்குது. விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கையில் இருக்கு. விசுவாசத்தில் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில் விசுவாசமும் இருக்கு. ரொம்பலாம் இதை கோடு போட்டு ரெண்டாக வகுத்துற முடியாது, பிரிச்சிட முடியாது. விசுவாசமும் நம்பிக்கையும் நிறைய நேரங்களில் ஒன்றா கலந்துருக்குது. ஆனால் பொதுவாக விசுவாசம் என்பது நிகழ்காலத்துக்கும், நம்பிக்கை என்பது எதிர்காலத்துக்கும் அதிகமாய் பிரயோஜனப்படுகிறது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எதிர்காலத்துக்கு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நம்புகிறேன். விசுவாசம் என்பது இயேசுவோடு நீங்கள் கொள்ளுகிற அனுதின உறவு. வெறும் விசுவாசம்னா நம்பிக்கைன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன? அந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படின்னா அவர் சொன்னதை நம்பிட்டு அவன் பாட்டுக்கு கையை கட்டிட்டு இருந்தான்னா, அவன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு தானே? இல்லை, அவன் செய்கிறத பாருங்க. இந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததுனால தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இந்த விசுவாசம்னா கீழ்ப்படிதலுக்கு ஒரு பெரிய வழிவகுக்குது. விசுவாசம் சரியான விசுவாசமாக இருந்தால் அது கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்படுகிறது. கீழ்ப்படிதல் அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே அவரை சார்ந்திருக்க உதவி செய்கிறது விசுவாசம். தேவனிடத்தில் தன்னுடைய வழிகளை ஒப்புவிக்க அது உதவி செய்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் சொன்னாரு, நீ உன் மகனை எனக்காக பலி செலுத்து, நான் காமிக்கிற இடத்துல. இந்த மலைன்னு சொல்லலை, எத்தனை நாள் பயணம்னெல்லாம் சொல்லலை. ஓ பிரிய குமாரனை, ஒரே மகனை நான் காண்பிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நீ பலி செலுத்துன்னு சொன்னார். நடந்தார். காலையில் எழும்பினவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கட்டைகளை பிளந்து கழுதையின் மேலே எல்லாத்தையும் வச்சு தன் மகனையும் உட்கார வச்சு 2 வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு தேடி போகிறார் அந்த இடத்த. அப்போ ஒரு சத்தம் மட்டும் ஒரு கேட்டிருக்கும், இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும். ஒரு நாள் நடந்தாச்சு, தூங்கி எழுப்பியாச்சு. மறுநாள் தூரத்தில் பார்க்குறாரு, இன்னும் போகணும் இன்னும் போகணும். எங்கே?
இன்றைக்கு இருக்கக்கூடிய எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட அந்த இடம் வரைக்கும் அன்னைக்கு நடக்கிறாங்க. நடந்து 3 நாள் ஆச்சு. அந்த இடம் வந்தபோது இதுதான் நான் குறிச்ச மலைன்னு சொல்றார், மோரியா மலை. அதில் ஏறணும். இன்னைக்கு மாதிரி இல்லை. அன்னைக்கு கால்நடையாக தானே நடக்கணும், கரடு முரடாக தான் இருந்திருக்கும். அதில் ஏறி போகிறாரு. அங்கே தன்னுடைய மகனை பலி செலுத்துறார். என்ன கீழ்ப்படிதல் பாருங்க. அதுதாங்க விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்றால் அவன் கீழ்ப்படிதல் அதற்குள்ள வந்துடுது. தேவனுக்கு என்று தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுத்தது அதில் வந்துடுது. இது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு, தன்னுடைய சொந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு, பலாபலனுக்கு அப்பாற்பட்டு, கான்சிக்வன்சஸ், ஃபீலிங்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். உணர்வு என்ன சொல்லும்? உணர்வு என்ன பேசும்? மகனை போய் பலி செலுத்துறதுக்கு அது என்ன நல்லதா? யோசிப்பார். நீ பிற என்ன பண்ணுவேன்? இந்த பையனை பெத்தெடுக்கிறதுக்கு தான் 25 வருஷம் காத்திருந்த. கொடுக்குறேன்னு சொன்னதே இந்த பையனை தான். 25 வருஷம் கழிச்சு அவர் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? இதை இப்போ கொண்டு அப்படி வெட்டிட்டு பிறகு நீ அம்போடு வெறுமையாக தான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்கு? செய்யாத. உணர்வு பேசுங்க. சூழ்நிலை என்ன பேசும்? கடவுள் இப்படி பேசவே மாட்டார். ஆபிரகாம் சாராட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கும்? அட மனுஷா, நீ சும்மா ஏகப்பட்ட சொப்பனம் பார்த்துக்கிட்டே தான் இருக்க. சொப்பனம் பார்த்து உனக்கு ஒரு வேலையே இல்லை. சொப்பனம் பார்த்தே ஆண்டவர் பேசினார் இப்படியே சொல்ற. இதை போய் கேட்பாரா? பையனை கேட்பாரா? கேட்க மாட்டார். நீ பார்த்தது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் இல்லை. சூழ்நிலை அப்படித்தானே பேசும். எல்லாரும் அப்படித்தானே பேசுவாங்க. பையனை கேட்க மாட்டார். அவர் எங்கேயுமே நரபலி செலுத்துறதை அவர் ஏற்றுக்கொள்றதில்லை. பேசாம சோலியப்பார். இன்னைக்குதான் அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாம் ஆட்கள் வர்றேன்னு இருக்காங்க. அதை கவனி. சந்தை வேற நாளை மறுநாள், அதுக்கு வேற போகணும். இவ்வளோ பேருக்கு சாப்பாடு சாமான்லாம் வாங்கணும். சூழ்நிலைகள்லாம் என்னெல்லாம் பேசும் பாருங்க. இவருடைய சொந்த மனசு பேசுறது. சரி, இதெல்லாம் சுத்தி அடிச்சு இதனால முடிவு என்ன ஆகும்? நான் இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும்? பலாபலன் என்ன? கான்சிக்வன்ஸ் என்ன? இதனால வரக்கூடிய பாதிப்பு என்ன? என் பையன் நான் கத்தி எடுத்து வெட்டினேன்னா ரத்தம் சிந்தி அங்கேயே சாவும். எப்படி நான் பிறகு அடக்கம் பண்ண முடியும்? எத்தனை நாள் அழணும்? என் சொந்த கையினால என் பையனை கொல்றதா? இப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? எங்க எல்லாவற்றுக்கும் மேல அவர் கீழ்ப்படுகிறார் பாருங்க. தன்னுடைய எல்லாவற்றுக்கும் மேல தன்னுடைய சிந்தனையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார் பாருங்க. அதுதாங்க விசுவாசம். விசுவாசம்ங்கிறது சில விஷயங்களை நான் நம்புறேன் அது இல்லை. அதுக்கு மேல நீங்க நம்புறது சரி. நீங்க வேத வசனத்தை நம்புறீங்க. அந்த வேத வசனம் தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு வருது. ஆனா கீழ்ப்படிதல் அந்த விசுவாசத்தினுடைய ஒரு உண்மையான வேர். கீழ்ப்படிதல், அர்ப்பணம். நம்முடைய சொந்த வழிகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சொந்த சிந்தனைகள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இதுக்கு மேலே உன் சிந்தனையை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்ப. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரில் மனமகிழ்ச்சியாயிரு. விசுவாசம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ 4 கொள்கைகளை நான் நம்புறது கிடையாது. நீங்கள் காணாமல் இருந்தும் நீங்கள் அவரில் விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவர் அன்பு கூறுகிறீர்கள். அது மட்டுமா? தொடர்ந்து சொல்றாரு, சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். சொல்லி முடியாதது, inexpressible, cannot describe, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம்.
சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற ஒரு சந்தோஷம். எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் விசுவாசிகள் அடைகின்ற சந்தோஷத்துக்கு ரகசியம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் வரும் சந்தோஷம். நீங்க எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷமா? இதுக்கு என்ன வேணும்? தேவனில் அன்பு கூறுவதும் அவரில் நீங்கள் விசுவாசமாய் இருப்பதும் உங்களுடைய வாழ்க்கையின் பாகமாக மாறுமானால் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற அலோக சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் களி கூறுவீர்கள். ஏற்கனவே முன்னாடியே வந்திருக்குது. நீங்க களி கூறுகிறீர்கள், இதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. 6வது வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். மிகவும் சந்தோஷம், களி கூறுறீங்க. கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷத்துக்கு ரகசியம் என்ன? வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றதுனாலயா, இல்லை கிறிஸ்மஸுக்கு ஆளுக்கு ஒரு பெட்டி கிஃப்ட் கொடுக்கறதுனாலயா? பட்டு சேலை வாங்கி கொடுக்கறது, சில சபையில் எருவ மாட்டையே வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களும் எருவ மாடு தான், வளர்த்துறவங்களும் எருவ மாடு தான். இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தா சந்தோஷம் வந்துருமா? நிறைய பேருக்கு நிறைய சந்தோஷம். எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? சேலை வாங்கி கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு பெட்டி, அட்டைப்பட்டியில் என்ன கிடக்குன்னு தெரியாது, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சமாரிட்டன் பர்சன் அதுக்கு பேர். அதில் என்ன தான் கிடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தருக்கு தொப்பி, ஒருத்தருக்கு காலில் போடுற சாக்ஸு, ஒருத்தருக்கு வாட்சு, ஒருத்தருக்கு 2 கிழிஞ்ச பேண்ட்ரு, எல்லாம் பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு போகுதுங்க. அங்கே வீட்டில் போய் திறந்து பார்த்தா அவங்களுக்கு வாட்சு, இவங்களுக்கு சாக்ஸு, அது தேஞ்சு பிஞ்சு போன சாக்ஸ். உடனே பாஸ்டர் மேலே கோபம் வருது. எப்படி அவர் பெட்டியை எனக்கு மாற்றி கொடுத்துட்டாரு? நான் கை நீட்டும் போது திடீர்னு அந்த பக்கம் கொடுத்துட்டாரு, எனக்கு அடுத்த பெட்டியை கொடுத்தாரு, எனக்கு இப்படி இருக்கு. அவங்களுக்கு ஒரே சண்டை. நம்ம இது ஒன்றையும் தேடி வரல. நாம் தேடி வந்தது ஆத்ம ரட்சிப்பை தேடி வந்தோம். இயேசுவை தான் தேடினோம். இயேசுவோட கூட வேற ஒன்றையுமே தேடலை. ஒன்றையுமே தேடாதி. அப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ சந்தோஷமா இருப்பியே. நீ கர்த்தரை தேடுவதாக இருந்தால், அவரில் விசுவாசம் வைத்து அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து நீ நடப்பா என்றால், உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருப்பாரே. ஏன் உனக்கு இல்லாமல் இந்த குறைவிலே நீ இருக்கிற? அடிப்படையாக உங்ககிட்ட தான் கோளாறு, குறைபாடு. நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க, தப்பு பண்ணிகிட்டே இருக்க. நீ சந்தோஷமாக இருக்கணும். அது ஆண்டவருடைய சித்தம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதோ தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சந்தோஷமாயிருங்கள்னு திரும்பவும் சொல்றேன். யோசிக்காம பேசிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். புரியாம பேசிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். யார் சொல்றது தெரியுமா? ஜெயிலில் இருக்கிறவர் எழுதுறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே உட்கார்ந்துட்டு சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள். நான் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்க. புரியாம சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா. அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. சொல்லி முடியாததும் எழுதியிருக்கு. விவரிக்க முடியாதது, சொல்லி முடியாதது, விவரிக்க முடியாதது, மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. இழப்பில்லையா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எதிர்ப்புகள் இல்லையா? ஜெயில் தண்டனை இல்லையா? உங்க மேல வழக்கு போடலையா? நிறைய இழப்புகள், நிறைய வேதனைகள், நிறைய துயரங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் இருக்குது.
ஆனால் நீங்கள் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். இது எப்படி சொல்கிறேன்னு, ஏன் சந்தோஷமாக இருக்க, எனக்கு சொல்ல தெரியலை. ஏசு என்னோடு கூட இருக்கு, எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியலை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். அப்போ ஆண்டவரும் அவரோட கூட, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யாரோட கர்த்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தரோடு இருக்கிறவங்களோட கர்த்தரும் அவர்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா பரிசுத்தத்தின் மேலே வைராக்கியம் அந்த மனுஷனுக்கு இல்லை. அவர் நினச்சிருந்தா ராமாயண கதை மாதிரி மாற்றிருக்கலாமே. ஒரு பெரிய சீமாட்டியினுடைய வீட்டில் மேனேஜராக இருக்கிறாரு, கதையை கச்சிதமாக முடிச்சிருக்கலாம், எஜமான க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அவர் எப்பமோ போயிட்டு எத்தனையோ மாதத்துக்கு பிறகு தான் வருவார் வீட்டுக்கு. ஒரே நாளில் அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஒரே நாள் அத்தனைக்கும் அவர் தான் சொந்தக்காரர். என்னென்ன விதமாக உலகத்தில் நடக்குது. இன்னைக்கு தான் இப்படி புதுமையாக நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லையே. அன்னைக்கும் பாவம் இதெல்லாம் பூர்ணமாக தான் இருந்துச்சு. நோவாவுடைய காலத்திலேயே, லோத்தினுடைய நாட்கள்லையே. யோசேப்புக்கும் எல்லா டெக்னிக்கும் தெரியும். அதான் விழுந்து போன சுவாபம் உள்ள மனுஷனுக்கு எப்போ வேணாலும் மிருகமாய் மாறுவான்ல. எல்லாருக்குள்ளேயும் அந்த மிருக குணம் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் அவர் செய்யலை. பரிசுத்தத்தின் மீது அவர் வைராக்கி வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்ததுங்க. அந்த தரிசனம் பரிசுத்தத்தின் மீது இருந்த தரிசனம். பரிசுத்தம் பரிசுத்தம். இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் அங்குலம் அங்குலமாக ஒற்றுமையை பாருங்க வேத புஸ்தகத்தில். வேற எந்த மனுஷனுக்கும் அந்த மாதிரி ஒற்றுமை கிடையவே கிடையாது பைபிளில். யோசேப்பு இயேசு. யோசேப்பும் அவங்க அப்பாவுக்கு பிரியமான பையன், இயேசுவும் பிதாவுக்கு ரொம்ப பிரியமான பையன். யோசேப்பும் தன்னுடைய அண்ணமாரோட கூட எல்லாம் நடக்கும் போதும் அசுத்தத்திற்கு விலகி நடந்தாரு. இயேசு கிறிஸ்துவும் பாவிகளோடு இருந்த போதிலும் பாவங்களுக்கு விலகினவராயிரு. யோசேப்பும் வெறுக்கப்பட்டார் தன்னுடைய சொந்த அண்ணமாரால. ஏன்? அவர் அந்த தப்பிதங்களை பொறுப்பானவருக்கு சொன்னார். ஊருக்கெல்லாம் தண்டோரா போடலை, கொட்டடிச்சுக்கு வெளிப்படுத்தலை, ஆனால் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொன்னார். இயேசு நம்முடைய பிதாவுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினார். அங்குல அங்குலமா நீங்க ஒற்றுமையை பார்த்துட்டே போ. யோசேப்போட கர்த்தர் இருந்தார் சிறைச்சாலையில். ஒருவேளை 5-7 வருஷம் இருந்திருக்கலாம். அவருடைய முகம் எப்போதும் மலர்ச்சியாக இருந்தது. சந்தோஷத்துக்கு காரணம் ஐயையோ புலம்பிட்டு தெரிகிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. எரிச்சலோட, கோபத்தோட, கசப்போட, விரோதத்தோட, வைராக்கியத்தோட நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஆனால் அவர் அப்படி செய்யலை. எப்பவும் சந்தோஷத்தோடு இருந்தார். மற்றவங்கள்ட்ட கேட்குறாரு, ஏன் உங்கள் முகம் இன்னைக்கு துக்கத்தோடு இருக்குன்னு கேட்குறாரு. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த விசுவாசம், இச்சையடக்கம். இது பரிசுத்த ஆவியானவரால் வருகிற சந்தோஷம். சாப்பாட்டினால வர்றதில்லை, சூழ்நிலைகள்னால வர்றதல்ல. இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இழப்பு இருக்குது, விரக்தி வேதனை இருக்குது, துக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏமாற்றங்கள் நிறைஞ்சிருக்குது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கேன். காரணம் இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற இந்த சந்தோஷம். இப்படி சந்தோஷம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தம் அடைகிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழுவப்படுறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதை முன்னேற்றமாய் போய்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பாதை, அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த ஹோலி ஹைவே, ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த இந்த பாதையில் நீங்கள் அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறீங்க, முன்னேறி கொண்டே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு, இந்த புதிய நம்பிக்கையினால,
தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. பாடுகள் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் வராமல் இல்லை. இயேசுவின் நிமித்தம் நீங்கள் அடைய வேண்டிய துன்பங்கள், பாடுகள், போராட்டங்கள் அநேகம் இருந்தாலும் இதன் நடுவில் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. உங்கள் ஆத்ம ரட்சிப்பின் பலனை நீங்கள் அடைவீங்க. ஒரு நாள் இயேசு வெளிப்படுவார். ஆத்ம ரட்சிப்பு சொட்டீரியா அப்படிங்கிறது தான் கிரேக்க மொழியில் ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர், சொட்டீரியா. ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப விஸ்தாரமான வார்த்தை. இது சரீர மீட்பை குறித்தும் பேசுகிறது, ஆத்ம மீட்பை குறித்தும் பேசுகிறது, பாவத்திலிருந்து விடுதலையை பற்றியும் பேசுகிறது, சமூக விடுதலையை பற்றியும் பேசுகிறது, சரீரத்தை சுகத்தை பற்றியும் பேசுகிறது, நித்தியத்தை குறித்தும் பேசுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நித்தியமாய் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களின் அடிப்படையில் அவர் நம்மை மீட்டு கொள்ள வரப்போகிறார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எ மெசையானிக் டெலிவரன்ஸ். ஒரு நாள் அவர் வரப்போகிறார். ஆத்ம ரட்சிப்பு அதனுடைய பூரணம் அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். ஆத்ம ரட்சிப்பை நாம் அடைய போகிறோம். இதெல்லாம் சேர்த்த ஒரு வார்த்தை தான் சொட்டீரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னுடைய பொருள். எபிரேயர்களது நிருபத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எ மெசையானிக் டெலிவரன்ஸ். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விடுதலையின் நாள். பாவமில்லாமல் அவர் தரிசனமாவார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, பாவ சன்னிதானத்திலிருந்தே ஒரு நாள் விடுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவர் பாவம் இல்லாதவராய் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, ரட்சிப்பு இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ரோமர் 13ஆவது அதிகாரத்தில், ரோமர் 13 இந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த நித்திய ரட்சிப்பை பற்றி அங்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ரட்சிப்பு இப்போ எப்படி இருக்கு? அதிக சமீபமாயிருக்கிறது. இது எந்த ரட்சிப்பை பற்றி எழுதியிருக்குது? ஒரு நாள் அவர் வரப்போகிறார். வானங்களை திறந்து அவர் வெளிப்படுவார். நம்மை அவர் சேர்த்து கொள்வார். ஒரு நாள் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் நாம் அவரை தரிசிப்போம். அவரோடு கூட நாம் அந்த ஆனந்த பாக்கியத்திற்குள்ளே அழைத்து செல்லப்படுவோம். எ பிளஸட் ஹோப், எ பிளஸட் ஹோப், ஆனந்த பாக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன மாட்சிமை, என்ன பேரானந்தம், என்ன பேரின்பம்! அற்பமான நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நித்திய திட்டங்கள், தீர்மானங்கள். ஆகவே என்ன செய்யணும்? நாம் இந்த அசுத்தங்களை தள்ளி விடணும். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதீர்கள். ஒரு நாள் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோட கூட பேசினார். அது இன்னைக்கு வரைக்கும் அடிக்கடி எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. துர்ரிச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை பேணாதே, காதல் வயப்பட்டு நடக்காத. வயசானவங்களுக்கு பாலிய இச்சை வராதுன்னு நினைக்காதீங்க. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. 90 வயசு 99 வயசானாலும் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. துர்ரிச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை பேணாத. நம்ம தலையை பேண்டுறோம், உடம்பை பேண்டுறோம், நல்லா குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், துடைக்கிறோம், நல்ல துணிகளை போடுறோம், எண்ணெய் தேய்க்கிறோம், புண்ணு வந்தால் மருந்து போடுறோம், கை காலை பாதுகாக்கிறோம்,
சோமில்லடா ஆஸ்பத்திரி போகிறோம். சரீரத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, பேணுறீங்க. துர்ரிச்சைக்கு இடமாக பேணாதீங்க. துர்ரிச்சையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தட்டி கொடுக்காத. செல்போனில் செய்தியை அனுப்பி அனுப்பி அதை சீராட்டாத, வளர்க்காத. துர்ரிச்சைக்கு இடமாக ஒரு சரீரத்தை பேணாமல் இரு. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, இயேசுவினுடைய வருகை சமீபமாயிற்று. ஆகவே காம விகாரம், களியாட்டு, வெறி, பலவிதமான வெறி, சாராய வெறி மட்டுமில்லை, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல, பகல் சமீபமாயிற்று, சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். புட்டான் இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். ஒரு சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு சுத்தமான சட்டையை போடுவீங்களே, அது மாதிரி குளிச்சா என்ன செய்வோம்? பழையதே போட மாட்டோமே, புதுசை போடுவோம். அதுபோல இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். பார்க்கறதுக்கு நம்ம குட்டி குட்டி இயேசுவா தெரியட்டும். சமூகத்தில் நாம் இயேசுவை பிரதிபலிப்பது அல்ல, அவரை நாம் வெளிப்படுத்துவது. என்ன சொல்றது தமிழில் எனக்கு தெரியலையே. பிரதிபலிப்பதை விட இன்னொரு வார்த்தை இருக்குது. நாட் ரிஃப்ளெக்டிங், ரேடியேட்டிங். எனக்குள்ளே இருந்து மாற்றம் வெளியே வரும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய மகிமையின் ஆவியானவர், மகிமையின் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியினால் மாற்றம் உள்ளிருந்து வெளியே அநேகருக்கு பாதிக்க வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்க. ஆத்ம ரட்சிப்பை நீங்கள் அடையிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. இயேசுவின் சாயல்ல நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். உலகத்தை நம்பி ஓடாதீங்க, உலகத்தோடு ஒத்து போகாதீங்க, உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ள விழுந்து சிக்கி தவிக்காதீங்க. தேவனால் கைவிடப்பட்டவர்களாய், ஆகாதவர்களாய், தள்ளப்பட்டு போகாதபடி தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு பயந்து சீராய் நடங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. பகல் நடக்கிற மாதிரி சீரா நடங்க, தடுமாறாம நடங்க. நல்ல கண்ணு இருக்குது, பார்த்து நடங்க. பகலில் எப்படி நடப்போம்? குழி இருந்தால் பார்த்து விலகி செல்ல மாட்டோமா? சரியா நடங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று. நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறோம். அதுக்கான நேரம் வந்தாச்சு. ஜாக்கிரதையாக இருப்போம். இயேசுவை இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ள கடவன்.